அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி அல்லது கடக லக்னம் பிறந்தவர்களின் கர்மா ரகசியங்கள் என்ன, மறைந்த கர்மா என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனா பார்க்கலாம். இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி காலத்தில் நிறைய கஷ்டங்கள், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பிரிவுகள், பிரச்சனைகள், சில பேருக்கு வழக்குகள், சில பேருக்கெல்லாம் இந்த பிரிவு என்பது இன்னும் முடிவு பெறாமல் சில பிரச்சனைகளோடு இருக்கும், வழக்குகளே இருக்கும், ஒரு டிராகிங்காக இருந்துட்டு இருக்கு மாதிரி இருக்கும். சில பேருக்கு முடிவுகள் ஏற்பட்டிருக்கும், அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுகளுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ பாக்ய சனின்றதுனால, மேலும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனாலையும் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். இது உங்கள் ஜாதகத்தின் படிதான் கிடைக்கும். மறுமணம் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து அதில் ஒரு முடிவு ஏற்பட்டு மறுமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப் உறவு சில பிரிஞ்சு போயிருப்பாங்க, சில எதிர்பார்த்த உறவுகளுக்கு வராமல் இருக்குங்க. ஸோ அவர்களுடைய கான்டாக்ட், அவர்களுடைய தொடர்பு மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையெல்லாம் இப்போ ஏற்பட உண்டு. அதனால் இந்த ஜென்ம குரு உடல தொந்தரவு, பாதிப்பு போன்றவற்றை கொடுத்துவிட்டு இருக்கு, குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்கு. அதே போல் இந்த ஜென்ம குருவால் இடமாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு, வீடு மாற்றம், வேலை மாற்றம். ஆனாலும் இது ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கு, முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது கோச்சாரத்தின் அடிப்படையில் நாம் கடக ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ கடக லக்னமா இருக்கீங்க அப்படின்னா என்ன காரகத்துவங்கள், கடக லக்னத்துக்கான கர்மாவின் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பொது பலன்களா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள், வாழ்க்கை முழுவதுமான பலன்கள், கர்மா ரகசியங்கள், எதை அவங்க ஃபாலோ பண்ணணும், எதை விட்டுடணும், எதெல்லாம் பரிகாரங்கள், வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அவருடைய பொது பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கடக ராசிக்கு வாழ்க்கை முழுவதும் பலன்கள் என்ன, பொதுவான பலன்கள், எதை அனுபவிக்க நீங்கள் வந்திருக்கீங்க, எதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், எதெல்லாம் உங்கள் பலன்கள், எதெல்லாம் உங்கள் பாசிட்டிவ்ஸ், எதெல்லாம் உங்கள் நெகட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசி நேயர்களோ கடக லக்னத்துக்காரர்களோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசி சந்திரனை உங்களுடைய ராசி அதிபதி, அதுவும் லக்னாதிபதியும் கொண்டவர்கள். இப்போ கடக ராசி நேயர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சந்திரனை முதலாக கொண்டு நீங்கள் இருப்பதுனால உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான ராசியாக இருந்தாலும், விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் திங்கள் அன்று உங்கள் ராசி அதிபதி, உங்கள் லக்னாதிபதி அன்று நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். முடிவுகளையும் நீங்கள் திங்கக்கிழமையும் உங்களை சார்ந்த விஷயங்கள் திங்கக்கிழமை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பாசிட்டிவாக முடியும், நன்மையாக முடியும், முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ இந்த கர்மாவின் ரகசியங்கள் என்பது பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். கடக ராசியாக இருந்தாலும் ஒரு 50% பொருத்தமாக இருக்கும். கடக லக்னமாக இருந்தால் கிட்டத்தட்ட 70% உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தாய் மேலே அதிக பாசம் உள்ளவர்கள், தாய் பாசம் அதிகம் உள்ளவர்கள், உணர்ச்சிகரமாக எதையும் யோசிப்பாங்க, உணர்ச்சிகரமாக செயல்படுவார்கள், எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க, வெளிப்படையாக முகத்தில் அடிச்சார் போல சொல்லுவாங்க. பொதுவாகவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவர்களை புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் இந்த புகழ்ந்து பேசுகிறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி புகழ்ந்து பேசுகிறவங்களை பாதிப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க தான் உங்களுக்கு மறைமுக எதிரிகளே, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க முடிவெடுத்துல கொஞ்சம் லேட் ஆகும். திருமணம் ஆகிறது லேட் ஆகுது. சில பேருக்கு திருமணத்திற்கு முன்னாடியே அந்த காதல் போன்றவை ஏற்படுகிறது. காதல், ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அதை பிரிஞ்சு இறந்ததுனால கிட்டத்தட்ட 30-35 வயசு கூட சில பேருக்கு மறுமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. 27 வயசுக்கு மேலே திருமணம் ஆகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் லேட் ஆகிறதும் இவர்களுக்கு வாழ்க்கை துணையில் ஆதாயங்கள் இருக்கிறதும் கண்டிப்பாக உண்டு. சொத்துக்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். அந்த வகையில் ஆதாயங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வயது வித்தியாசம்
இருக்கும். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் வயது வித்தியாசம் என்பது நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேறு மொழி, வேறு மதம் சார்ந்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேற மாநிலம், வேற நாட்டு குடிமகன்களை கல்யாணம் பண்ணக்கூடிய வேறு வகையும் கடக ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்படையும் இருக்கும். இந்த மாதிரி கடக லக்னம் கடக ராசிக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு உண்டு. இது ஒரு பொது பலன் தான். சில பேருக்கு சரியான ஈக்குவலான ஒரு ஏஜ்ல கூட திருமணம் ஆகும். அதே போல இந்த கடக ராசியில் இருப்பவர்களுக்கு தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. தாயா தாரமா அப்படின்னு வந்தாங்கன்னா தாய்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலையும் திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை வரக்கூடிய வாழ்க்கை இது வந்து இருக்கு. அதனாலேயே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை பிரிந்திருக்க வாழ்க்கை துணை பிரிஞ்சிருக்கக்கூடிய இதுவும் வந்து அதனாலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிடிவாதம் நிறைய இருக்கும். அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வகையில் இவர்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் அல்லது சந்தோஷங்கள் இல்லாமல் சில கருத்து வேறுபாடுகளுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு எல்லாம் இருக்கு. இது மேக்சிமம் இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடால் வாழக்கூடிய சூழ்நிலை தான். அதே போல ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி கூட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பாலினத்தினுடைய அன்பு அல்லது அஃபெக்ஷனும் ஏற்படுது. அதே போல போய் விழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா கடகராசியில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அன்பை தேடக்கூடியவர்கள். அன்புதான் இவர்களுக்கு கர்மா. இவருடைய கர்மாவே இவங்க தேடுறாங்க. பாசத்தை, அன்பை, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையை, தாம்பத்திய மகிழ்ச்சியை தேடக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா காமமும் அதிகம், காதலும் அதிகம்ன்ற மாதிரி. ஏன்னா இந்த ராசி, இந்த லக்னத்துல 12ஆம் பாவகம் என்பது மிதுனத்தின் அதிபதி புதன். அதனால் இந்த இடத்துல புதனை ஆட்சி பெற்று அல்லது சுக்கிரன் இருக்கு, அல்லது புதன் சுக்கிரன் சேர்ந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இவர்கள் ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்றவற்றை வாழ்க்கையில் நிறைய அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் சில நேரங்களில் இவர்கள் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால வந்து இவங்க பெருசா பாதிக்கிறது இல்லை. ஆனாலும் குடும்ப வாழ்க்கைன்றது வரும் பொழுது இந்த மாதிரியான உறவுகள் இவர்களுக்கு ஏற்படும். அந்த உறவுகளால இவர்கள் பாதிக்கிறாங்களா அல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெளியே வந்துட்டோம்னா சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். நம்ம குடும்பம் பாதிக்குது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் அல்லது எக்ஸ்ட்ரா இது ரிலேஷன்ஷிப்பை துண்டித்து விடுவாங்க. புத்திசாலிகள் எல்லோருமே அரவணைத்து போகக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்கள். அதே போல சரிசமமா தனக்கு கீழானவன் மேலானவன்லாம் பார்க்காம எல்லாரோடையும் சமமா பழகக்கூடிய ஆட்கள் இவர்கள். சொல்லப்போனால் தன்னை விட உயர்ந்தவர்களோட பழகிறத விட தன்னோட கீழே இருக்கிறவங்களோட வந்து அதிகமாகவே அவங்க வந்து பழகுவாங்க. ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். அதனால வந்து ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகக்கூடியவர்கள். கொஞ்சம் கூட சுயநலமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கோபமும் இருக்கும். உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எதையும் லாஜிக்கலாக யோசிக்க மாட்டாங்க. உணர்ச்சிகரமாக முடிவெடுப்பாங்க. கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு குறிப்பாக உறவுகளோட வந்து மற்ற உறவுகளாலேயே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சகோதர வழி உறவுகள் இவர்களுக்கு சரியா இருக்கிறது இல்லை. சில கருத்து வேறுபாடுகளும் சில ஒரு கோபம் சகோதர வழி உறவுகளோட பிரிந்து இருக்கிறது, அல்லது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கிறது. இவர்களை வந்து பெருசா நன்மை அடைய முடியாத சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கும். சகோதர வழியில தாய் மேல பாசம் இருக்கும். அதே போல சமயத்தில் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தையை பிரிந்து கூட இருப்பாங்க. பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளை வந்து கண்டிப்பா வந்து நல்லா வளர்ப்பாங்க. பிள்ளைகளுக்காக எல்லா வகையிலும் இவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களை விட அதிக உயரத்துக்கு போவாங்க. அதிக வளர்ச்சிக்கு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்தவர்கள் வந்து கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் அழகாக இருக்கும். அதே போல முகம் ஒரு பிரைட்டாகவே இருக்கும். வயதான தோற்றம் தெரியாத மாதிரி இளமை தோற்றத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பானவர்கள். நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனாலும் சில நண்பர்களோட வெளிப்படையா பார்த்தீங்கன்னா பேசுறதுல அடிக்கடி நண்பர்கள் வகையிலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மேலும் சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். இந்த கடக லக்னம் கடக ராசி பாதகாதிபதி சுக்கிரன். அது வந்து சராசரி சர லக்னம் என்பதனால் பாதகாதிபதி சுக்கிரனால வரதுனால தாயாரால நன்மை உண்டு. தாயாரால வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாம் வந்து அமையும். தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனால் வந்து தாயாரால ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்க இல்லற வாழ்க்கையில துணைவியோட ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஏன்னா நீங்க அதீத முக்கியத்துவம்
இருக்கும். தாய்க்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தானே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அதே போல இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனி 8 வர்றதுனால வாழ்க்கை துணையால ஆதாயங்கள் வந்தாலும் வாழ்க்கை துணையால மன வருத்தமும் இருக்கும். அதாவது இது ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்ற மாதிரி இவர்கள் ஆணாக இருக்கிறாங்கன்னா வாழ்க்கை துணைவரால நன்மையும் உண்டு, அதனால பாதிப்பும் உண்டு. அதே சமயத்தில் இவர்கள் 6ஆம் அதிபதியாகவும் குரு பகவான் வரார், 9ஆம் அதிபதியாகவும் வராரு. அந்த வகையில் தந்தையால் நன்மைகளும் உண்டு, தந்தைகளால் சொத்துக்கள் அனுபவிப்பாங்க, தந்தையோட சொத்துக்கள் அனுபவிப்பாங்க. ஆனால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், தந்தையை விட்டு பிரிஞ்சு கூட சில பேர் இருப்பாங்க. பாக்கியங்கள் கொஞ்சம் கை கொடுக்குவதில் தொந்தரவோ அல்லது கடனோ இவர்களுக்கு ஏற்படும். உடல் நல தொந்தரவு பெருசா இருக்கும், அடிக்கடி வருதுன்னா கடன் இல்லாம இருக்கும், கடன் கொஞ்சம் இருக்கு, உடல் தொந்தரவு கொஞ்சம் இல்லாம இருக்கும். அதனால ஏதாவது ஒரு இஎம்ஐ, அதாவது ஒண்ணு கடன் இல்லைன்னா உடல் உபாதை, இதெல்லாம் மாறி மாறி வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இவங்களுக்கு பார்க்குறேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி இவர்களுக்கு பணியில் இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்புடையவர்களாகவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா உயர் பதவிகள் அமைந்திருக்கும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக புனர்பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர்களால் அரசாங்கம் வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக கடக ராசினியர்கள் பாத்தீங்கன்னா உயரிய கௌரவ பொறுப்புகள் கண்டிப்பா இருப்பாங்க. அதே போல மாஸ் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, பெரிய கிரவுட், பெரிய இது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஈர்ப்புக்கூடிய உடைய சக்தி இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால மாஸ் மீடியா, அதாவது திரைப்படம், பாலிடிக்ஸ், அந்த மாதிரி விஷயத்துல இவங்க கண்டிப்பா பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவர்களாகவும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிறவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட வீட்டையே சூரியன் பார்க்கறதுனால சரி, அந்த இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் சரி, 10 கூடியவனாக இருக்கிறதுனாலையும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறதுனால இவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்து தான் அவங்க அதை உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் இது இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த 100% அரசு வேலை இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க முடியும். முன்னேற்றம் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணி, அரசியல் இருக்கிறது, அதே போல மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன் வகையில் தொழில், டெலிகம்யூனிகேஷன், அந்த மாதிரி மாஸ் மீடியா, அந்த மாதிரி இதுலலாம் இருப்பாங்க கண்டிப்பா. மேலும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, அக்கவுண்டன்ட் போன்ற விஷயங்கள்லையும் தொழில் சார்ந்த இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக இருப்பார்கள். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 40 வயதுக்கு மேலே ஒரு குரோத் ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, அதே போல் குடும்ப இதில் 45 வயதுக்கு மேலே ஒரு க்ரோயிங் நிறைய இருக்கும். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கடக ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. மொத்தம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவும் அன்பிற்காகவும் அன்பை கர்மாவாகவும் கொண்டவர்கள் இவர்கள். தனக்காக யோசிக்காமல் பிறருக்காக அப்படின்ற ஒரு வாழ்க்கை இது எப்பவுமே தத்துவத்தோட கொண்டவர்கள். தனக்கு பிடித்தவர்கள் தனக்காக அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். பெரிய லெவல்ல, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they are born leaders. அவர்கள் அவர்கள் தலைவர்கள் ஆவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். பெரிய மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் பாப்புலேஷனை, பெரிய க்ரௌடை வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சினிமா, அரசியல் போன்ற பெரிய பெரிய மாஸ் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய துறைகளில் இவர்கள் எப்பவுமே பை டிஃபால்ட் வாழ்க்கை இவர்களை புஷ் பண்ணக்கூடிய இதுவர்களாக இருப்பார்கள். பெரிய லெவலில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் தன்னுடைய ஏரியாவில் தனக்கு தெரிஞ்சவர்களாகவும் எப்போதும் நிறைய நண்பர்கள் புடைசூட இருக்கக்கூடியவர்களாக கடக ராசி, கடக லக்ன காரர்கள் இருப்பார்கள். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸும் தாயுடைய பாசம், தாய் மேல இருக்கிற பாசம் நெகட்டிவா இருந்தாலும் அதுதான் இருக்கும். வாழ்க்கை துணை மேலேயும் அதீத அன்பும், பிள்ளைகள் மீது அதீத அன்பும், தன்னை விட கீழ் நிலையில் இருப்பவர்களையும் தனக்கு சமமாக பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக ஓடி உதவி செய்வர்கள், நண்பர்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த குணம், சிறந்த இது இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ எதிரி இவர்களுக்கு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்க வளருவாங்க. அதனால எதிரியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் எதிரிகள் தானாகவே அழிவார்கள். உங்களுக்கு எவ்வளோ எதிரி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வளருவீங்க. அந்த மாதிரியான ராசி கடக ராசி, கடக லக்னம். அதனால எதிர்ப்பு கண்டு நீங்கள்
பயப்படவே வேண்டாம். அவர்களாகவே தானாகவே அடைந்து போகக்கூடுவார்கள். அதனால வந்து கடக ராசி கடக லக்னம்ன்றது ஒரு உன்னதமான ஸ்திர லக்னம். 12 லக்னத்திலையும் 12 ராசியிலையும் குடுப்பினை இருப்பவர்கள் மட்டுமே கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறப்பார்கள் அப்படின்றது தனிப்பட்ட வகையில் ஜோதிடரா நான் எப்பவுமே வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். உன்னதமான ஒரு ஸ்திர லக்னம், உன்னதமான உயரிய லக்னம், உயரிய ராசி கடக ராசி கடக லக்னம். நீங்க பிறந்ததே வந்து ஒரு குடுப்பினை அப்படின்னு நான் எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன். அதனால வந்து கடக ராசி நேர்கள், கடக லக்ன நேர்கள் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றமும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி முக்கியமான விஷயங்களை திங்கக்கிழமை அன்று திங்கள் அன்று பண்ணுங்க. வெள்ளை நிறத்து உடைகளை வந்து நீங்கள் வந்து முக்கியமான டைமில் உடுத்துவது வந்து உங்களுக்கு பாசிட்டிவை கொடுக்கும். வெள்ளையை வந்து நிறைய வந்து உங்களுடைய கலரில் சேர்த்துக்கோங்க. பால் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் வந்து நிறைய பால் பொருட்கள் எடுப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுதான் வந்து கடகராசியின் பொது பலன்கள். தனிப்பட்ட வகையில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் என்னிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் contact@gmail.com என்னுடைய இமெயில் முகவரியை கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை பூரா நான் சொன்னதில் எதெல்லாம் வந்து பலிச்சது, எதெல்லாம் உண்மையில் நடந்தது, இதெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்றதோ இல்லை நடந்ததை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போடலாம். எவ்வளோ தூரம் இது வந்து உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் என்னுடைய கணிப்புகளை இன்னும் ஃபைன் டியூன் பண்ண அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.